ஹலோ ஆல். உங்க 8 மந்த் பேபிஸ்க்கு நெக்ஸ்ட் ஒரு லஞ்ச் ரெசிபி பார்க்கலாங்களா? வீட்ல என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க பண்ணி குடுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் தான் குடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொன்னும் இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப 3 டேஸ் ரூல் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த வெஜிடபிள்ஸ் குடுத்து செட் ஆயிடுச்சுன்னா, நீங்க அடுத்த இத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த வெஜிடபிள்ஸ் நீங்க குடுக்குறதா இருந்தாலும், நல்லா மேஷ் பண்ணி வேக வச்சு அந்த மாரி டைப்ல நீங்க குடுக்கலாம். இப்ப டுடே வந்து நான் வந்து கேரட் ப்ளஸ் பொட்டேட்டோ 1 பாட் ரைஸ் தான் பண்ணியிருக்கேன். வீட்ல எந்த வெஜிடபிள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி நான் அவனுக்கு பண்ணி குடுப்பேன் ஆதிரனுக்கு. நீங்களும் அதே மாரி நீங்க வீட்ல வெஜிடபிள்ஸ் இருக்கா? அதுக்காக ஸ்பெஷலா போய் வாங்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா வாங்கலாம். அது உங்க விருப்பம். பட் வீட்ல என்ன வெஜிடபிள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு டெய்லி ஒரு வெஜிடபிள் குடுக்கலாம். ஒரு ஃப்ரூட் குடுக்கலாம். அண்ட் தென் ஒன் மோர் நைட்டு வந்து ஏதாவது பியூரி மாரி நீங்க செஞ்சு குடுக்கலாம். இதுதான் வந்து நான் ஆதிரனுக்கு ஃபாலோ பண்ணது. ஸ்பெஷலா வந்து அவனுக்கு எந்த வெஜிடபிளும் நான் வாங்குறதில்ல. எங்களுக்கு எது வாங்குறோமோ, அதுதான் நான் அவனுக்கு செஞ்சு குடுக்குறேன். டுடே வந்து ரைஸ் கிச்சடி மாரி தான் செஞ்சேன் அவனுக்கு. கேரட்டு அ அ அண்ட் தென் பொட்டேட்டோ இது 2ம் சேர்ந்து ஆட் பண்ணி குடுத்துட்டேன். அந்த சேம் ரெசிபீஸ் தான். அ பருப்பு போட்டு டேஸ்ட் டிஃபர் ஆகும். ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்றப்பவும். ஸோ மெத்தட் ஒண்ணு தான். டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகும் வெஜிடபிள்ஸ்னால. ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி ஃபுட் ரெசிபீஸ்க்கு என்னைய ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.